டேவிட், என்ன ஜானு? அதான் அந்த பிஏ பொண்ணுல அபி மேடமா? அபியா? அபி. அந்த பொண்ணு வீடு தெரியுமா என்ன உனக்கு? என்னாச்சு ஜானுக்கு திடீர்னு அந்த பொண்ணு வீட்டை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா? என்ன ஜானு? தெரியுமா தெரியாதா? தெரியும்னா தெரியும்னு சொல்லி, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லி. தெரியுமா தெரியாதா? தெரியும். அது சரி, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிங்ஸில் தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கான். நம்ம வீட்டுல இருந்து தான் வரச்சல் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதான். எதுக்கு நம்ம வீட்டுல இருந்து வரச்சல் போய்கிட்டு இருக்கு? இல்ல, அந்த பொண்ணு வீட்டுல ஏதோ பிரச்சனை, உதவின்னு கேட்டுதான் கிங்ஸிங் கிட்ட போனாங்க. அதான் பாதுகாப்பு கொடுத்துருக்கான். ஓ, என்ன பிரச்சனையா? எனக்கு தெரியாது ஜானு. அது கிங்ஸின் தான் பாத்துட்டு இருந்தான். நீ வேணா கிங்ஸ்கிட்ட கேளு, இல்லைன்னா அந்த பொண்ணுகிட்டே கேளு. சரி சரி, வந்து நீ வண்டி எடு. இப்போ அங்கே போனோம். அங்க போறதுக்கு தான் நான் உன்னை வண்டி எடுக்க சொன்னேன். எடு. சரி. இப்ப நீ என்கிட்ட பெதடியிலே அடி வாங்க போற. வீட்டுல யாருமே கூப்பிடுறா? எனக்கு ஒண்ணு புரியல ஜானி. இங்க என்ன உனக்கு என்ன வேலை? வாங்கிறாரு. வீட்டுல யாருமே கூப்பிடு. வீட்டுல யார் இருக்க போறா? அந்த பிஏ பொண்ணுதான் இருக்க போகுது. கூப்பிடுறா. ஜானுக்கு என்ன ஆச்சுது? கூப்பிடுறானா? கூப்பிடுறேன். வீட்டுல யாருங்க? வீட்டுல யாருங்க? சார் வாங்க சார். அம்மா ஜான் சார்மா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா என்ன வெளியில நின்னுக்கிட்டு உள்ள வாங்க ஐயா. ஆல்ரெடி உன்னை தெரிஞ்சிருக்க. போடா. வாங்க சார், உள்ள வாங்க சார். ஏமா சார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கம்மா. சரிங்கம்மா. சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. ஏந்தி சார் உள்ள வாங்க சார். ஒரு நிமிஷம். இல்லம்மா, இந்த செயினை போட்டுக்க. ஐயா அதெல்லாம் வேண்டாம் சார். உங்க பிளஸிங் எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம். நீங்க வந்திருக்கதே பெரிய ஆசீர்வாதம். இதுல எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். இல்ல பொண்ணு காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கா, தங்கத்தை கொடுக்கணும். இந்தம்மா வாங்கிக்க. வாங்கிக்கம்மா. சரிங்கம்மா. இந்த தேங்க்யூ சார். சரி, நீங்க முத உள்ள வாங்க. வீட்ல அக்கா வீட்டுக்கு வந்துட்டு இப்பதான் மார்க்கெட்டுக்கு போனா. ஓ அப்படின்னா ஜானு. ஐயோ, ஜானுக்கு எந்த விஷயமும் தெரியாத. டேவிட், நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். ஜான், கார்ல வெயிட் பண்ணு, வரேன். சரி சார் உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. சொந்த வீடா எப்படி? சொந்த வீடு இல்ல, ஆனா வாடகை கிடையாது. கிங்ஸி சார் வாங்கி கொடுத்திருக்காரு. அக்கா உங்க கம்பெனில வேலை பார்க்காங்கல்ல, அதுக்காக. ஓ அப்படியா? சரி சரி, உள்ள வாங்க. வாங்க இதுல உட்காருங்க. நீங்க இதை நில்லுங்க, நான் ஓடி போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல நான் ஏதாவது கொண்டுட்டு வரேன். அம்மா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் ஏதாவது ரெடி பண்ணுங்கம்மா. இல்லடி இதெல்லாம் லேஸ்ல பார்க்க முடியாது. ஆனா அவி நம்ம வீட்டுக்கே வந்திருக்கவல்ல, அதான் அம்மா ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, சீக்கிரம் போய் ஏதாவது ரெடி பண்ணுங்கம்மா. நான் ஏதாவது இனிப்பா போயிட்டு வரேன். இதுல இருக்க, நான் உங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொண்டுட்டு வரேன். சரி. கிங்ஸின் பாதுகாப்புல இருந்திருக்காங்க. தம்பி சும்மா பாதுகாப்பு கொடுக்க மாட்டானே. வீட்டை பார்ப்போம். சப்பா, இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள போதும் போய் நாரு. ஆக மொத்தம் ஒன்றும் வாங்கல. அம்மா 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 தங்கச்சி எங்க? பின்னாடி நிக்கவளோ? ஏம்மா முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு ஃப்ரீயா உட்காரணுப்பா. காலையில இருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், ஓய்வே இல்லை. இனிமேல் அந்த மார்க்கெட்டுக்கு போற வேலையே வச்சிடக்கூடாது. என்ன காய்கறி விலை, கேரட்டு தங்கம் விலை, பீன்ஸ் வெள்ளி விலை. மனுஷங்க வாங்க வேண்டாம், அதான் ஒண்ணுமே வாங்காம வந்துட்டேன். அம்மையா சொவலோ, கேரட் அதை வாங்கிட்டு வந்திருக்கலாமா? ரெண்டாவது போறதுக்கு சோம்பலா இருக்குது. பரவாயில்ல, இருக்க வச்சு சோறு பொங்குவாங்க. சரி முடியலப்பா. முத போய் ட்ரெஸ் மாத்தினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சப்பா எம்மா எங்க போறீங்க? இப்பதானே இந்த நைட்டி கட்டி போட்டுட்டு போனேன். எம்மா என் நைட்டி எங்க? எம்மா என் நைட்டி எங்கன்னு கேட்டேன். பதிலே வராதுல்ல. எங்க போறா?
எல்லாம் சொல்லிட்டு போனியா, ட்ரெஸ் மாத்த போறேன்னு சொல்லிட்டு போனியா? நான் என்னமோ நினைச்சு வந்துட்டேன். அப்பா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த நைட்டிக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நைட்டி தான்ப்பா. அம்மா, ஒரு கப் காப்பிமா. மார்க்கெட்டு போயிட்டு சும்மா வந்ததுக்கு அம்மா திட்டுவாங்களோ, பாத்துக்கலாம். அம்மா தான் என் சோறு வரைஞ்சி காப்பி கொண்டு வந்தீங்க பாருங்கம்மா. அம்மா தான் சீக்கிரம் கொண்டாங்கம்மா, காப்பி குடிக்கணும் போல இருக்குது. உனக்கா? உனக்கு இல்ல. ஆமா, இங்க இருந்து சார் எங்கிட்டே? சார் இங்க தானே இருந்தாங்க, ஆளை காணோம். சார்? சாரா? எந்த சாரு? அதான் டி, நம்ம சாரு. நம்ம விளையாடாதீங்க, முத காப்பி கொண்டாங்க. நீ சொல்லவே இல்ல சார் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு. என்ன உளறிட்டு இருக்கீங்க? எந்த சாரு? அதான் டி, நம்ம சாரு. நம்ம சாரா? சரி தங்கச்சிங்க. அக்கா, சார் வந்திருக்காங்கக்கா. எனக்கு செயின்லாம் கொடுத்துருக்காங்களே, இப்பதான் பீரோக்குள்ள வச்சுட்டு வரேன். யார் வந்திருக்கா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? இம்மா முத காப்பி கொண்டாங்க. நீ சொல்லவே இல்ல நம்ம வீட்டுக்கு சார் வருவாங்கன்னு. பாத்தியம்மா, நம்ம கிட்டே மறைச்சிருக்கா பாரு. என்ன உளறிட்டு இருக்கீங்க? எந்த சாரு? அதான் நீ வேலை பார்க்கலக்கா, அவங்கதான். என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஆமாக்கா, ஜான் சார் தான் வந்திருக்காரு. பொய் தானே சொல்றீங்க? ஏமா, அவங்களாம் நம்ம வீட்டுக்கு எப்படிமா வரேன்னு சொல்லியிருந்தா நான் ஏதாவது வீட்டையா சுத்தப்படுத்தி வச்சிருந்திருப்பேன். இங்க பாரு, அப்படி போய் கிடக்குதே. ஏக்கா, சார் வரவங்க சொல்ல மாட்டியாக்கா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? இங்க யார் இருக்கா? அதான் அந்த ஸ்டோர் ரூம்ல நின்னுட்டு இருந்தாரே. எங்க ஸ்டோர் ரூம்ல? நான் இப்பதான் நாங்க ட்ரெஸ் மாத்தனே. ஐயோ, நக்கல் மண்ணு. சுப்பா. ஏமா, நான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு சொல்ல மாட்டீங்களா? சார், என்னங்கன்னு சொல்லணும். அம்மா, காப்பி கொண்டாங்கம்மா. ஸ்டோர் ரூம்ல நின்னுட்டு இருந்தேன், அதான். ஐயோ, காணிக்குன்னு சொல்லி கட்டிட்டு இருக்காரு. ஸ்டோர் ரூம்ல நின்னுட்டு இருந்தேன், அதான். நல்லா இருக்கு வீடு. ஸ்டோர் ரூம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. என்னங்க சார், காப்பி குடிங்க. என்கிட்ட கொடுமா, நான் கொடுக்குறேன். அட்ரஸ் அப்படி சொல்லணும். சரிம்மா, உள்ள ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணு போ. சரிம்மா, இந்த காப்பி குடி. மலர், உள்ள போ. உள்ள போன்னு சொன்னேன். சரிங்கக்கா. என்னங்க, இந்தாங்க காஃபி. என்னங்க காஃபி. என்னங்க, என்னங்க. இதுக்கப்புறம் இவ்வளவு பக்கத்துல கொடுக்க கூடாது. சரி சரி. அதே இப்படிதான் கேட்கணும். கேளு. என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. இப்படிதான் கேட்கணும். காஃபி குடிக்கணும், உட்காந்து குடிங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லதா இருக்கு. வேற ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணணுமா? இல்ல, வேண்டாம். ஏதாவது தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ அதான் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க வந்தேன். ஓரளவுக்கு நெருக்கிட்டேன். எங்க தம்பிங்க பாத்துக்கிடுவானுங்க, நீ எங்கேயும் போய் நிக்க வேண்டாம். எங்கேயும் பார்க்கவும் கூடாது. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். என்ன? சரிங்க. அப்படி சொல்லி போலவே. அந்த கம்பி கொஞ்சம் நல்லா முறிக்க விடுங்க. அந்த கம்பி சரியா முறிக்க விடல நினைக்க. அந்த சல்லிகளை ஓரமா அள்ளி போடு. அந்த சோசியருக்கு ஒரு போனை போடு. அவரையும் நல்ல நேரம் குறிச்சு கொடுக்கலையா? காலைல 8 மணிக்கு ஒரு நல்ல டைம் சொன்னாரு. 8 மணிக்கு புள்ள எப்படி எந்திரிச்சுக்கணும், அப்படி 10 மணி தான் சரியா இருக்கும். 9 மணிக்கு மேலதான் சொல்ல சொன்னேன். அன்னைக்குமா புள்ள தூங்கணும். புள்ள தூங்க ஸ்டேஜ் இருக்க முடியும். 8 மணிக்கெல்லாம் வேண்டாம், அவன் வீட்லயே 10 மணிக்கு தான் எந்திப்பா. 9 மணிக்கு மேல நல்ல நேரம் இருக்கான்னு பார்க்க சொல்லி அதை கேட்டிருந்தேன். அதை மட்டும் கொஞ்சம் போனை போட்டு கேட்டு சொல்லி. ஜான், சொல்லுடா. அபி மேல உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்குதா? என்ன திடீர்னு என்ன அப்படி கேட்டுட்டு இருக்க? இல்ல,
உன் பேச்சு அப்படி இருக்கு, அதான் கேட்டேன். புரிஞ்சுக்கிட்டா வந்தா சேர்ந்து வாழ்ந்துட வேண்டியதானே? ஜான், பேசுறது நீதானா? அது அப்படி இல்லை, யோசித்து பார்த்தேன். எப்படியும் இசை இந்த வீட்டில் தான் இருப்பா. இசை இந்த வீட்டில் தான் இருப்பான்னா என் பொண்ணுக்கு பிறந்த இடம் புகுந்த இடம் எல்லாம் இங்கதான். அவகிட்ட தாய் ஸ்தானத்திலையும் கண்டிக்கிறதுல அக்காவும் ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாத்துலயும் பொருத்தமா இருக்கா. ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது பொறுமை, சகிப்புத்தன்மை, தாய்மை கோணம். அவகிட்ட அது தாராளமா இருக்குது. ஜானுக்கு பொருத்தமா இருப்பான்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு ஆணால பிசினஸ் வேணா வழிநடத்தி கொண்டு போக முடியும், ஆனா குடும்பத்தை ஒரு பொண்ணால மட்டும்தான் வழிநடத்த முடியும். தம்பிமாரு வேற 4-5 பேரு, எல்லாருக்கிட்டையும் பொறுமையா தாய் ஸ்தானத்தோட பார்த்தேன். அந்த பொண்ணு கரெக்டா இருக்கா. குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல ஒரு பொண்ணு வேணுமே. நான் பிசினஸ் வேணும் பார்க்க முடியும், குடும்பத்தை இசைக்கு அக்கா தான் சாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். குணவுள்ள பொண்ணு தான், ஆனா அதுவும் சின்ன பொண்ணு தானே, பொறுப்பு அதிகமா கொடுக்க முடியாது. வீட்டு பொறுப்பு அதிகம் இல்ல, அதான் பார்த்தேன். என்னமோ தெரியல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. அது சரிதான், ஜான் தேர்ந்தெடுத்தா சரியா தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பொறுப்புள்ள பொண்ணு, அமைதலான பொண்ணு, நல்ல குணம் உள்ள பொண்ணு. அந்த பொண்ணு விருப்பம் இருக்க மாதிரி தான் தெரியுது. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேரக்டா பேசலாம்னு இருக்கேன், பாப்போம். அதுக்கு இல்ல ஜானே, உனக்கு அந்த பொண்ணு எல்லா விதத்திலயும் பொருத்தமா தான் இருப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, நேரம் வரட்டும், அதை பத்தி பேசிக்கலாம். அதுக்கு இல்ல ஜான், கடந்த கால வாழ்க்கை என்ன அன்னைக்கு கிங்ஸி சொன்னான், எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லை, அதனால எனக்கு பெருசா எதுவும் தோணல. அதுக்கு இல்ல ஜான், உன் லைஃப்ல புரியல ஜான், ராஜா ஓம் பிள்ளை. ஆமா தம்பி சொன்னா. ஜான், நான் சொல்ல வந்து உனக்கு புரியுதா? ராஜா ஓ ரத்தம்னு சொல்ல வந்தேன். அதான் சொன்னேன், உனக்கும் ரெபிக்கும் பிறந்த பையன். என்னடா உழைச்சிட்டு இருக்க? யாரு இந்த ரெபி? ஜான், என்னடா புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? தம்பி எதுவும் சொல்லலையே. உன் தம்பிக சொல்ல மாட்டானுங்க, நான் தான் உன் கூட இருந்தேன், நான் தான் சொல்லணும். இதை சொல்ல மாட்டா பின்னாடி உனக்கு தான் பாதிப்பு. நான் எவ்வளவோ கிங்ஸ்கிட்ட சொல்லிட்டேன், எடுத்து சொல்லுன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஜான், உன் லைஃப்ல ரெபின்னு ஒரு பொண்ணு இருந்தா. என்னடா உழைச்சிட்டு இருக்க? ஆமா ஜானு, ரெபின்னு ஒரு டீச்சரு. அதான் அந்த தாவீது இருக்கானே, அவன் பொண்ணு. அது நம்ம இசைக்குள்ள ஒரு பொண்ணு இல்லையா, அதானே? அது 2ஆம் தரத்து பொண்ணு. அப்படின்னா இங்க வறுமை ரேச்சல் பொண்ணு. அவங்க அம்மா ஏமாத்தி வரைக்கும் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவனுக்கு உண்மையிலேயே முதைய கல்யாணம் முடிஞ்சு பெரிய பெரிய பயிலும் இருந்தானுங்க. அந்த மூத்தக்கு பிறந்த பிள்ளைதான் ரெபி. இசை படிச்ச ஸ்கூல்ல தான் டீச்சரா இருந்தது. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணை பார்க்க போக சொல்லிருக்க வேண்டியதுல நீ தெரிஞ்சுக்கல. நான் அந்த பொண்ணை எதுக்காக பார்க்க போறேன்னு உனக்கு தெரியல. ஆனா ரெபி இப்போ உன் வாழ்க்கையில இல்ல. அதான் என் வாழ்க்கையில எப்பயும் ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பையன் இருக்கான். எல்லாம் தெரிஞ்சு எப்படா ஒரு பொண்ணு என் கூட வாழ்வா? ஒரு பையன் இருக்கா அப்பா, எப்படா அந்த பொண்ணு கூட? இதை என்கிட்ட முதல்ல சொல்ல மாட்டேன். அவனுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீ என் கூட இருக்க தானே? அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். ரெபி இப்ப இல்ல, அவ பையன் மட்டும்தான் இப்ப உன் கூட இருக்கா. இங்க பாரு, முடிஞ்சு போச்சு. இந்த பொண்ணு கூட நீ வாழ அதுக்காக இல்ல. உனக்கு எந்த குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாது, பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பைத்தியக்காரடா நீ, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப எப்படி இங்க வாழ முடியும்? சரி, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? நான் ஏன் காப்பாத்தல? என் மனைவி நான் ஏன் காப்பாத்த மாட்டேன்? ஜான், அது ஒரு பெரிய விஷயம். சரி, என்னடா சொல்லுடா. அந்த பொண்ணு நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. பொண்டாட்டியா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. பொண்டாட்டியா நினைச்ச போய் தான் ஏண்டா. தாரின்னு சொன்ன தரல, அது இப்பெல்லாம் கிடையாது. ரொம்பதான் ஆசைப்பளுக்கு. நான் கேட்டது குடிக்கிறதுக்கு என்னமோ தாரின்னு சொன்னீங்க. அதுவா, என்ன போட்டு வாங்குதியா? அப்போ நீ எதிர்பார்த்திருக்கா? சீச்சி. சீச்சியா? வேணும் சொல்லி ஒண்ணும் கொடுக்க பிரச்சனை இல்ல. ஒண்ணு வேண்டாம். இல்ல பிரச்சனை இல்ல, அதுல என்ன இருக்குது? என்ன சொல்லி? ஒண்ணு வேண்டாம். சரி, நீங்க கேட்டீங்கல்ல, வாங்க. நான் சூப்பரா செய்வேன் தெரியுமா? சூப்பரா? உங்களுக்கு தெரியாதோ? தெரியாம இருக்குமா? தெரியலன்னா சோர்பங்கில் ஆட முடியுமா? என்ன அழகா சோர்பங்கில் ஆடிட்டு இருக்கா. ஆமா. சிரிக்கிற பாரு, வெறும் சோர் மட்டும் தான் பொங்குவியா அப்படி? அது எல்லாமே படிச்சிருவேன்ல. ஆமாமா, படிச்சு தானே ஆகுது, வேற வழி இல்லையே. ஏன்னா எனக்கு தெரியாத. அப்ப உங்களுக்கு சோர் பொங்க தெரியாதா? கிச்சனே எங்க வீட்டுல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. கிச்சனே தெரியாதா? போனதே கிடையாது. எனக்கும் தெரியாது. நான் எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் என் வீட்டுல எல்லா வேலையுமே பார்ப்பேன். நீ தானே பாத்துப்ப, நல்லா தெரியுது. சரிடி, ஏதோ கணக்கி கொடுக்க நீ வா. அது எப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல, பச்சை தனியா இருந்துட்டாலும் பரவாயில்ல, உங்க கையால கணக்கிட்டா. அதெல்லாம் இல்ல, நான் சூப்பரா மோர் செய்வேனே. நீ மோர் செய்வ? சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. சீக்கிரம் வாங்க.
ஆர்வத்தை தூண்டுதேடி. ரொம்ப நல்லா பண்ணுவியோ? சோறு பொங்கதான் தெரியாது, மோர் நல்லாவே செய்வேன். சீக்கிரம் வாங்க. அப்படி முத மோர் செய்ய போறேன். சீக்கிரம் வாங்க. இல்லடி, நீ சந்தோஷப்படுறத பார்த்தா என்ன வச்சு டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்லவே மாட்டேன்டி. உன் கையால பச்சை தனியா கலக்கி தந்தாலும் பரவாயில்ல, உன் கையால குடிக்கணும், அவ்வளவுதான். வா. சூப்பரா பண்ணுவேன் தெரியுமா? பேச்சு தாருமையா பேசுறியா? சரி வா பாப்போம். சீக்கிரம் வாங்க. என்னோட பையன்ல ரொம்ப ஆர்வமா இருக்குது. சரி வா பாப்போம். பாப்புன்னு சொல்லக்கூடாது, சாப்பிடுவோம். குடிப்போம் வா. எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. ரொம்ப புத்திசாலியா தேர்ந்தெடுக்க கூடாதோ? வாடி. இதான் கிச்சன் நினைக்கேன். அட, எனக்கு கூட இது கிச்சன் மாதிரி தான் தெரிஞ்சா பாத்துக்கேன். இங்கத்தான் எங்க அம்மா சோறு பொங்குவன்னு நினைக்கேன் பாத்துக்கங்க. நான் எப்படி வச்சு பார்க்க போறேன்னு தெரியலையே. இது கிச்சன் உனக்கு நல்லா தெரியுமா? எங்க அம்மா இங்கத்தான் சோறு பொங்குவ நான் பாத்திருக்கேன்ல. பாக்கவாது செஞ்சியா? அப்போ சரி. இருங்க, நான் உங்களுக்கு மோர் செஞ்சு தரேன். என்ன மோர் கலக்க முடியுமா? கலக்க பாப்போம். இருங்க இருங்க, நான் மோர் கலக்கி தரேன். பையனுக்கு என்ன சந்தோஷம். 3 இருக்குது. இதுல எது மோர்னு தெரியலையே. எல்லாமே வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்குது. ஒருவேளை பாலா இருக்குமோ? அது எப்படி கூலா தான் இருக்கும். எங்க அப்பா கூழ் தானே குடிப்பாவ, அதனால கூலா இருக்கும். மோர் இதுல எதுன்னு தெரியலையே. சரி, குத்து மதிப்பா ஒண்ணு எடுப்போம். என்னம்மா மோர் தேடுதியோ? அந்த லாஸ்ட்ல இருக்கு பாரு, அதான் மோர். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மோர் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். நீங்க சொல்லக்கூடாது, நான் கரெக்டா கண்டுபிடிச்சு உங்களுக்கு தந்துடுவேன். இனிமே நீங்க அதை பத்தி சொல்லக்கூடாது. இல்ல, கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தியா? அதான் தேடல, எப்படி கலக்கி கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ சரி. கலக்கு. இருங்க, எடுத்துட்டு வரேன். யாரும் இல்ல, யாரும் இல்ல. இங்க பாரு, பாருன்னு சொல்லு. விடுங்க. விடணும். சரி, தோல்ல கை வையா. மாட்டேன். சரி. போங்க. போங்க. நீங்க மோர் தானே கேட்டீங்க? தோல்லையும் கை வைக்க சொன்னேன். அது இப்ப முடியாது. அதான் இல்லை போச்சு, அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது. சரி, ஓவிருப்போம். மோர் கலக்கிட்டு வரேன். இதுல உங்களுக்கு வத்தல் போடணுமா? பிடிக்கும் வாய்ப்பு பை. என்னங்க, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்தா எனக்கு. என்னங்க, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? இதுக்குத்தான் உன் மனசு இடம் பிடிக்கதா லீவ் போட்டுட்டு வந்தேன். சரியா போச்சு பத்தியா? இன்னைக்கு நான் வராம இருந்தா என்னை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேன்ல. அதெல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும். தெரியுமா? பரிமள சொன்னா. என்ன சொன்னா? நீங்க இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல, ஏன் அவ உங்க தங்கச்சி, அவளையே உங்க வீட்டுக்குள்ள விட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னாலா? அதான் உங்க மனசுல ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என்னைய சுத்தி சுத்தி வரீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்குமே கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்குல்ல, அப்போ நான் கொடுத்து வச்சா தானே. நீ இப்படிலாம் பேசுவியா? என்னதானே மத விரும்புனீங்க, அதான் எனக்கும் உங்க மேல பாசம் வந்துட்டு. அப்படியா? பாசம் வந்துட்டா? எவ்வளவு பாசம்? நிறைய பாசம். உங்க அப்பா எடுத்து பிடிச்சிருவானே அப்படி? எங்க அப்பா எடுத்தியா? எப்படி உங்க அப்பா எடுத்த பிடிக்க முடியாது, அதுக்கு அடுத்த ஸ்தலத்திலேயே இருக்க முயற்சி பண்றேன். இல்ல, எங்க அப்பா எடுத்து நீங்க பிடிக்கணும். இந்த உலகத்துல எனக்கு எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அப்பா எடுத்து நீங்க பிடிக்கணும். சரி, கண்டிப்பா பிடிக்கிறேன். ஆனா என்ன, உங்க அப்பா நிறைய கோமாளி வேஷம் போடுதாரு, எனக்கு போட தெரியாத.
அப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்ப நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்ல, அப்பெல்லாம் வேண்டாம். பெரிய ஆயிட்டியா? அதெல்லாம் வேண்டாம், நீ இப்படியே இரு. இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன உன் தோல்ல கை போடு. இல்ல, எங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம். சரி, ஒண்ணு கூட. மாட்டேன். சரி, தேடு போடியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 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 சரி, போயிட்டு வரட்டா? அதுக்குள்ளயா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஒன்னாவே இருக்கலாம். அப்பாட்ட பேசிட்டேன். சாமன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா அடுத்து சாணன் நீங்கிட்ட பேசுறேன், சரியா? இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணுவீங்களா? ஜான்மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரா? எங்க அண்ணன் உண்மையில ரொம்ப நல்லவர். அவர் இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நீ பணக்காரியா இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பான மனைவி தான் தேவை, குணவதி தான் தேவை, பணக்காரி தேவையில்லை. பணத்தை பார்த்துலாம் துணையை தேடக்கூடாது, குணத்தை பார்த்து தேடணும். எனக்கு ஏத்த குணவதி நீ ஒருத்தி தான். சீக்கிரம் உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன், சரியா? சாமனுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்து நம்ம கல்யாணம் தான், சரியா? சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு. சரி, நான் ஒரு ஃபோன் வாங்கி தரேன், அதை கையில வச்சுக்க. அப்போ போய் எதனாலும் ஃபோன் பேசு. ஃப்ரீயா இருக்க நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். போனா வாங்கி தரேன்னா? இல்ல வேண்டாம். ஏதாவதுன்னா நேர்ல பார்த்து பேசிக்கலாம். போன்ல பேச ஆரம்பிச்சா பார்க்க வர மாட்டீங்க. என்னடி அது எப்படி வராம இருப்ப? அதெல்லாம் வருவேன். இல்ல, எனக்கு வேண்டாம். ஒரு நிமிஷம்னாலும் வந்து பார்த்துட்டு போங்க. அடி செல்லும், நான் கூட இப்படி யோசிக்கவே இல்லடி. உன்னையே எனக்கு பிடிச்சிருக்குன்னா இப்பதான் தெரியுது. அது சரிதான், மணிக்கணக்கில் பேசுறதுக்கும் ஒரு நொடி பார்த்துட்டு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. போன் வேண்டாம், வந்து பார்த்துட்டே போறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு போறேன். சரி சரி, போயிட்டு வரேன்னா எதுனாலும் உடனே சொல்லிடு. சரி. மனசே இல்லடி உன்னை விட்டுட்டு போறதுக்கு. எனக்கும் அப்படிதான். சரி, வரேன். ஹால் வரைக்கும் வரேன். சரி சரி, போயிட்டு வரேன்னா? சரி. எங்க அப்பா பார்த்துட்டாரு. சரி சரி, பயப்படாத, நான் பேசிக்கிறேன். தங்கப்பிள்ள, வீட்டுக்குள்ள போ. மாமா சாரி, மறுபடியும் உங்ககிட்ட பேசிட்டு வந்திருக்கணும். என் மேல தான் தப்பு. ஐயா, என்ன பார்த்து மாமான்னு அப்படி சொல்லாதீங்கய்யா. உங்க தோட்டத்துல வேலை பார்க்குற வேலையாளுனா. ஐயா மாமா, நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க. குணவதியை பெற்றிருக்கீங்க. எனக்கு இந்த குணவதியை ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட சொல்றதே தப்புதான். மறுபடியும் அப்பாவை கூட்டு வந்திருக்கணும். நான் அப்பா கூட்டு வந்து எல்லா விவரத்தையும் சொல்றேன். எனக்கு உங்க பொண்ணை பிடிக்கும். அவ மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் என் விருப்பத்தை சொன்னேன். அவ குழந்தை மாதிரி. இங்க பாருங்க, உங்களே மாதிரி நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். நிஜமா அவ இப்படித்தானே தெரிஞ்சுதானே நேசிச்சிருக்க. நான் அவளை நல்லா பார்த்துக்கிடுவேன், கண்கலங்காம பார்த்துக்கிடுவேன். என்னால உறுதியா வாக்கு கொடுக்க முடியும். ஐயா, அது உங்க குடும்பத்துக்கே உள்ள குணம் ஐயா. உங்க குடும்பத்தை போய் குறை சொல்ல முடியுமா? ஆனா எங்களுக்கும் கொஞ்சம் தகுதி வேணுமே. என்ன பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிடிச்சுதானே பார்க்க வந்திருக்க. அதுக்கு இல்ல, இந்த சுற்று வட்டாரத்திலே உங்க குடும்பம் பெரிய குடும்பம் இல்ல. இங்க பொண்ணு எடுக்கிறதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. நான் பார்த்ததோட இருக்கட்டும். நீங்க உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி. என்ன பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவ எனக்குன்னு பிறந்தவா, என் பொண்டாட்டி. நான் பார்த்ததுக்கு என் பொண்டாட்டியை தான் பார்த்தேன். என்ன, நான் முறைப்படி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். வந்து பொண்ணு கேட்கிறேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். உங்க விருப்பம் அதை விட்டுட்டு தான் போக மாட்டேன். நீங்க தரலன்னா புரிய மாட்டே, நாங்க எந்த கூட்டிட்டு போவேன். அவ்வளவுதான். முறைப்படி உங்க கையை பிடிச்சி என் கையில கொடுங்க. அதுக்கு விருப்பம்னு சொல்லுங்க. என் முன்னாடி நான் இப்ப வேணாலும் கூட்டு போய் ரெடியா தான் இருக்கேன். ஐயா ஐயா, உங்க குடும்பத்தை நான் குறை சொல்லல. எனக்கு கொஞ்சம் தகுதி வேணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன தகுதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேனே. இல்ல, ஏற்கனவே நம்ம மாசிலாமணி மகளை உங்க அண்ணன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. உங்க வீட்டுல சேர்த்துக்கலையே. இங்க பாருங்க, நீங்க இப்பவும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க வருத்தப்படுறது அந்த பொண்ணு மேல இல்ல, எங்க அண்ணன் மேல. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டானா அவன் மேலதான் எங்களுக்கு கோபம். அந்த பொண்ணு மேல இல்ல. இப்ப அந்த கோபம் இல்ல. எங்க வீட்டு பொண்ணு சடங்குக்கு வாரான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையா, எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க பெரிய எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன், எங்க அப்பா கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வரும்ல? அதே என் ஜானனி வந்து பொண்ணு கட்ட உங்களுக்கு நம்பிக்கை வரும்ல? நான் ஜானனோட வரேன். ரெடி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உன்னை கைவிட மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உனக்கு என் பொண்ணு மேல ஆசை இருக்குல்ல? வாய்ட்டு வந்து சொல்லி, இந்த துறைக்கு நீ பொண்ணாட்டி இருக்கிறதுக்கு ஒரு விருப்பம் தானே? நம்பிக்கையோட இரு. ஊரடிய உங்கள்கிட்ட நான் தாலி கட்டுறேன். இங்க பாருங்க, உங்க பொண்ணு கையை பிடிச்சி என் கையில நீங்க கொடுக்காம உங்க பொண்ணு நாங்க எது கூட்டிட்டு போக மாட்டேன். தைரியமா இருக்கலாம். எங்களுக்கு அப்படி பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டு போறதெல்லாம் பிடிக்காது. உங்க சமூகத்தோட முறைப்படி தாலி கட்டி தான் நாங்க எது கூட்டிட்டு போவேன். முறைப்படி குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்பேன். அதே மாரி என் குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுனா அப்புறம் இப்ப சொன்னேன்,
உங்க கையை பிடிச்சி என் கையில கொடுக்கணும்னு. அது இல்லத்தாலும் இங்க இருந்து என் பொண்டாட்டி நான் கூட்டு போவேன். முடிவு உங்க கையில. மிரட்ட நினைக்காதீங்க. இங்க விட்டுட்டு போறது என் பொண்டாட்டி. முடிவு பண்ணிட்டேன். இந்த துறைக்கு இவதான முடிவு பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் இவதான் எனக்கு பொண்டாட்டி. தீம்புல ஏதாவது வேண்டாத பாத்தீங்க. என் குடும்பத்தை பத்தி தெரியும், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். மிரட்டல சொல்லிட்டு போறேன். என் மிரட்டல் வேற மாதிரி இருக்கும். மிரட்டது போது நீங்க யாரும் இருக்க முடியாது சொல்லிட்டேன். நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க தங்கம்? அது எவ்வளவு பெரிய இடம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுல இப்ப வந்துட்டு போறவரு என்னென்ன வேலை பார்க்காம உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன வேலை பார்க்கற? டாக்டர் தானே. டாக்டரா? ஊருக்கு ரவுடிகளை சப்ளை பண்றதே இவருதான். இவர்கிட்ட இருக்கிற ரவுடி கும்பலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ரவுடிகளுக்கு தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நாய் வளர்த்த மாதிரி ரவுடிகளை போட்டு வளர்த்துட்டு இருக்காரு. என்ன பச்சைங்க? ஏன் இசை உங்ககிட்ட எதுவும் சொல்லல? ஆமால, இருக்கறதுல ரொம்ப மோசம்னு சொன்னா. இல்லப்பா, அவ டாக்டர் தான்ப்பா, நல்ல குணம்ப்பா. இவங்க தோட்டத்தை போய் நீ பாத்துருக்கா? ஏம்மா எப்படிம்மா இந்த குடும்பத்து கூட? அப்பா, அவர் வெளியில என்ன எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். என்கிட்ட உண்மையா கண்ணியமா தான் நடந்துகிட்டு இருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஏம்மா அவங்க அம்மா யாருன்னாலும் உனக்கு தெரியுமாமா? காலேஜ் கரஸ்பாண்டி. ஏம்மா எவ்வளவு பெரிய இடம், நாம குடிசையில இருக்கோம். என்னம்மா நீ வேலை பார்த்துருக்க? என்னன்னு நம்ம ஊர்லயே அந்த குடும்பம் தான் பெரிய குடும்பம். அவங்க வேறம்மா, அவங்க லைனே வேற. என்னம்மா தெசவலியில இருக்க முக்காசி கடை எங்க குடும்பத்து கடை தான். ஏனி வச்சாலும் நமக்கு எட்டுமாமா. இல்ல நான் போய் அவங்க சம்மந்தின்னு சொன்னாங்க ஏத்துக்கிடுவாங்களா? என்னம்மா? எப்பா, எனக்கு அவ யாருன்னே தெரியாதுப்பா. அப்பமா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் இப்படித்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சது. காலேஜ்ல இல்லப்பா, பசங்க எல்லாம் என்ன பார்த்து கோமாளி லூசுன்னு சொல்லி என்ன பார்த்து நக்கல் பண்ணி சிரிப்பானுங்க. அப்படி பார்த்த பசங்க மத்தியில என் குணம் இதுதான்னு தெரிஞ்சும் என் மேல பாசம் வச்சாருப்பா. எனக்கு அதான்ப்பா பிடிச்சது. என்கிட்ட இருக்க குறையா பார்க்காம அது அவருக்கு பிடிச்சது. மத்தவங்க கண்ணுக்கு நான் கோமாளியா தெரிஞ்சேன். ஆனா அவருக்கு நான் ஒரு குழந்தையா தெரிஞ்சிருக்கேன். இந்த குழந்தை குணம் அவருக்கு பிடிச்சிருக்கு. இந்த குழந்தை குணத்தை தான் எனக்கு சீரா கொண்டுட்டு வான்னு கேட்டாரு. அப்பேற்பட்டவரை எப்படிப்பா எனக்கு பிடிக்காம போயிடும்? அப்பா, அவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்கப்பா. நான் அந்த வீட்டுக்கு போய் வந்துதானே இருக்கேன். என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமாப்பா? அன்னைக்கு இல்ல நான் உங்ககிட்ட சொன்னேனே நாய் கடிச்சிட்டுன்னு. அப்போ அந்த கிங்ஸி மாமா இல்ல எப்படி பதறினார் தெரியுமாப்பா? அப்படி துடிச்சு போனாரு. ஒண்ணு இல்ல மத்தவங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியா அப்படின்னு அவங்க பேசின வேற இருக்க. அங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்கலப்பா. அவங்க வீட்டு வாசல்ல கூட நிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா புள்ள மாதிரி பாப்பாங்கப்பா. அவங்க ஜான் மாமா இல்ல இசை ஒரு பக்கம் கையில பிடிச்சிருந்தாருன்னா என்ன ஒரு பக்கம் கையில பிடிப்பாரு. நீ என்ன சொல்லுத? ஆமாப்பா, அந்த வீட்ல எல்லாமே என்கிட்ட பாசமா தான்ப்பா இருக்காங்க. அந்த நாய் கடிச்சதுன்னு சொன்னேன் அன்னைக்கு உடனே போய் அந்த கவினில என் கூட சுத்துவானே அவன் அந்த பையனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டான். இப்ப நிக்கார இவர் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போய் மெடிசன் எல்லாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, கிங்ஸி மாமா ஒரு படிக்கு மேல போய் அந்த நாய் பண்ணையே இல்லாம பண்ணிட்டாரு. இதுல எங்கப்பா ஸ்டேட்டஸ் பாத்துருக்காங்க? நீங்க யாருன்னு தெரியும், உங்க புள்ளதான் நானு தெரியும். அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்கலப்பா. அப்பா இப்ப போனாரே இவர் அப்பா என்கிட்ட பேசினாருப்பா. நான் நினைச்ச பேசினவ என் பையனை கட்டிக்கமா, அவன் உன்னை நல்லா பாத்துக்கிடுவான்னு அவர் அப்பா தப்பா என்கிட்ட கேட்டாரு. இவர் அப்பா கேட்டாரா? ஆமாப்பா, அதனாலதான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுப்பா. உன்னை பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டோன்னு சொன்னாங்கப்பா. இன்னொரு உண்மையும் சொன்னாங்க, மாமியார் ஒரு மாதிரி டைப்பு தான், அவ கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பாப்பா, அவளெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, உனக்கு அப்பாவா நான் இருப்பேன், உனக்கு அவன் எல்லாமே என் புள்ள இருப்பானே என்கிட்ட சொன்னாருப்பா. இருந்தாலும் அப்பாக்கு கொஞ்சம் உறுத்தலாதாமா இருக்குதே. சரிப்பா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நீங்களே பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணி கொடுங்கப்பா. ஆனா எனக்கு இனிமே அவருதான், நான் இனி வாழ்ந்தா அவர் கூட தான் வாழுவேன். யார் யாருக்காவது என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன். நான் இப்பவும் இவருக்கு பொண்டாட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மீறி ஏதாவது பண்ணுனீங்க ஆத்தாடி, என் பிள்ளை அவ்வளோ பெரிய குடும்பத்துல வாழ போறாளா? உம்மா யாக்கார பிள்ளையெல்லாம் இருந்திருக்கா? உம்மா குடிசை வீட்டுல பிறந்த என் புள்ள பங்களால வாழ போறா. டாக்டர் மாப்பிள்ள, காலேஜே சொந்த காலேஜ். என் புள்ள அவ்வளோ பெரிய குடும்பத்துல வாழ போறா. புள்ளலன்னு என் குடும்பத்துக்காரங்களாம் என்ன ஒதுக்கி வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு என் புள்ள இந்த ஊர்லயே கொடிகட்டி பறக்கிற ஒரு குடும்பத்துல வாழ போறா. அதுலயும் மாப்பிள்ளை என்ன மிரட்டிட்டு போறாரு, பொண்ணை கொடுக்கலன்னா தூக்கிட்டு போயிருவேன்னு. என் கையால புடிச்சு கொடுப்பேன், மாறப்படி புடிச்சு கொடுப்பேன். ராமசாமி சக்கலிங்க, என்னடா சொன்னீங்க? என் பிள்ளை எப்படி கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்களா? ரோட்ல போறதுக்கு நான் கட்டி கொடுப்பேன். என்னமா பரியாசம் பண்ணிட்டீங்க? இந்த ஊர்ல கொடி கட்டி பறக்கிற குடும்பத்துல என் பொண்ணு வாழ போறாடா. என் பொண்ணு யோகக்காரி. கொடி கட்டியா? பேர சொன்னாலே சும்மா அதிரும்.
அப்பேற்பட்ட குடும்பத்துல என் பொண்ணு வாழ போறா. எவ்வளோ பெரிய குடும்பம். மாப்பிள்ளை இல்லைன்னா என்ன மாட்டிட்டு போறாரு, பொண்ணு கொடுக்கலன்னா தூக்கிட்டு போயிருவேன்னு. என் பொண்ணு எவ்வளோ பெரிய குடும்பம். எவ்வளோ பெரிய குடும்பம். கல்யாணம் முடிச்சு கொடுக்க வரைக்கும் ரகசியமா வச்சுக்கணும், இல்லைன்னா யார் கண்ணு பட்டோம். மறுபடி பொண்ணு கேட்டு வரட்டும், உடனே பொண்ணை கொடுத்துடணும். என் பிள்ளை இங்க தான் கஷ்டப்பட்டுட்டா, இனி அங்க போய் என் பொண்ணு ஜக ஜகன்னு வாழுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுல வாழ்ற பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன்னு. இயல் பொண்ணு ஏதோ விரும்பிச்சான், இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வச்சு நடத்துறாங்க. அந்த பிள்ளை இப்ப ஏறதுக்கு ஒரு காரு, இறங்குறதுக்கு ஒரு காரு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு தான் அந்த வீட்டையே நிர்வாகம் பண்ணுதான். எவ்வளவு பெரிய குடும்பம். என் பொண்ணு அப்படித்தானே இருப்பா. என் பொண்ணு வாழ போறா. இந்த ஊரே எடுத்தாலும் சரி, அந்த குடும்பத்துக்கு தான் என் பிள்ளை நான் கெட்டி கொடுப்பேன். குடிசை வீட்டுல பிறந்த என் பிள்ளை கோபுரத்துல வாழ போறா. பரியாசம் பண்ணுங்க மத்தியில என் பிள்ளை கொடி கட்டி பறக்க போறா. எவன் தடுக்கான்னு பாப்போம். அவன் பிள்ளைய நான் அந்த குடும்பத்துக்கு தான் கொடுப்பேன். ஊர் ஆயிரம் சொல்லட்டும், என் பொண்ணு அந்த குடும்பத்துல தான் வாழணும். இத கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது ஒண்ணு இல்ல தங்கம், சும்மா அப்பாக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நான் அப்ப வரேன். இங்க பாரு, இனிமேலே நீ மெத்தையில தான் தூங்கணும். அப்பா போய் ஒரு மெத்தை வாங்கிட்டு வரேன். ஐயோ அப்பா, இங்க பாரு, இன்னையில இருந்து நீ அந்த வீட்டு மருமகங்கிற நினைப்பு உனக்கு இருக்கணும். சரிப்பா. அவ்வளவு பெரிய குடும்பத்துல ஏன் பொண்ணா? எனக்கு இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. சரி, நான் அப்பா போய் வேலை பார்த்துட்டு வரேன். கையொட்டிங்க ஓடிடாத. இங்க தானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. எத்தனாவது குட்டி? டேய் டேவிட், எங்க போய் தொலைஞ்சா? விட்டுட்டு போய் தேடலான்னு பார்த்தா வீட்டுல என்ன இருக்கியா? இப்ப எத்தனை வாட்டி தான் என்ன திட்டுவீங்க? சரிடி, வேலை விட மாட்டேங்கல, அதான். சரி, இங்க தள்ளி வா. தள்ளி விட்டுறாம இங்க தள்ளி வா. இந்த ட்ரெயின் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி திட்டல. தண்ணி இது வேணுமாடி? அதான் என்ன திட்டுனீங்கல்ல. திட்டு தண்ணி குடிக்காம இருக்காத. இது வேணுமா? வேண்டாம். அதானே, இங்க தான் உனக்கு பிடிக்காத. ட்ரெயின் வேற மூவர மாதிரி இருக்குதா? சரக்கு இங்க தானே வருதுன்னு சொன்னான். சொன்னேன், ட்ரெயின் வேண்டாம். இதான் சரியா இருக்குன்ட்டான் கவினை. அவன் பேச்சு பட்டம் பாரு. இவனும் எங்க போனான்னு தெரியல. அப்படி என்னதான் சரக்கு வருது? சத்தம் போடாத. அதானே பார்த்தேன். தூங்கு தோல்ல படுத்துக்க. வேண்டாம். சரி என்னோட எங்கேயும் போயிடாது. என்ன கூட்டமா இருக்குது? அதான் பிடிச்சி வச்சிருக்கீங்களே, அதான் எங்கேயும் விட மாட்டேங்கீங்களே. இப்ப விட்டதும் போதுமே, பெட்டி பெட்டியா ஓடுவிய. அப்பெல்லாம் போக மாட்டேனே. நீ தானே இப்பமே என்ன திட்டிட்டீங்க. சரி திட்டலாமா. அண்ணே, மால் வந்துட்டுனே. என்னடா இதுல வேண்டாம் சொன்னா எவன்டா கேட்டா? வந்துட்டுனே. டேவிட் சாமான இறக்கிட்டு இருக்கான். இனிமேல் ட்ரெயின்ல வர இதான் கடைசியா இருக்கணும், புரியுதா? அதான் நல்லபடியா சரக்கு வந்துட்டுனே. சரி, இவன் மாதிரி கிளங்கி நிக்கா. நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். இல்லை நில்லு. சரிண்ணே வாரு. டேவிட் தான் அதை பிடிச்சு வை. எனக்கு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு எனக்கு தண்ணி வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுனே. சரி இதை நினைக்க இப்ப வரேன். என்ன கழுத்து தொங்க போட்டு இருக்குது? திட்டேனா? அதான் சோகமா நிக்கா. பெரிய சோகமா இருக்கும் உங்களுக்கு. சோகத்திலும் பெரிய சோகமா இருக்குது. உங்களை திட்டினா தெரிஞ்சிருக்கும். எங்க அண்ணன் உன்னை திட்டினா? ஆமா, எவ்வளவு திட்டு தெரியுமா? ஏன் வந்தனே? அததான் நானும் கேட்க. சரக்கு எடுக்க வந்துட்டுல உனக்கு என்ன வேலைன்னு? டே, அவளை கண்ணு கத்தமா பாத்துக்க. நான் வரேன். டே, விட்டு எங்க போயிடாத. சரிங்கண்ணே. நிஜமாவே உன்னை திட்டினாங்க? ஆமா, என்ன திட்டு தெரியுமா? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். இல்ல, சப்போர்ட் பண்ணி தான் நான் கேட்டேன். பாத்துக்க, நடிக்காதீங்க மாமா. சரி நீங்க தள்ளி வா. சரி. அண்ணன் எதுக்கு அங்க போறான்? எங்க தானே போறேன்ட்டு போனா? இது அவங்க புது ஷர்ட்ல போட்டிருந்தாங்க. இது என்ன? கவின் மாமா, அந்த ட்ரெஸ்ஸா போட்டிருந்தாங்க. இந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்தானே? இதான் போட்டிருந்தாங்க. ஆமா, எனக்கு இதான் ஞாபகமா இருக்குது. இல்லையே, புது ட்ரெஸ்ல போட்டிருந்தாங்க. ஏய் ஸ்வாதி! அது யாரு? அதான் மாமா, நம்ம கூட படிச்சல ஸ்வாதி. மாமா ஒரே ஒரு எட்டு அவகிட்ட மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் மாமா. நீங்க இங்கே நில்லுங்க மாமா. பாரு, என் கண் பார்வையில இருந்து எங்கேயும் போயிடாது. என்ன இல்ல மாமா,
நான் இப்ப வந்துருவேன். ஏய் சுவாதி. பார்த்து போ, மெதுவா போ. சரி மாமா. இல்லையே, அவங்களே மாதிரி இருக்குது. ஆனா சாட் அது எப்படி ஒரே நேரத்துல மாத்த முடியும்? ஓய் இசை, ஹாய் மாமா. ஆயிரம் கட்டிட்டு தண்ணி சுத்திட்டு இருக்க, உன்னை தண்ணி விட மாட்டானுங்களே. சரி இங்க வா, அங்க போலாம். இல்ல, என் கூட படிச்ச பொண்ணு நின்னா. கவின் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். கிங்ஸ்டன் மாமா பாத்தீங்க? இந்தா, இப்ப போனானே. நீங்களும் பாத்தீங்கல்ல? ஆமா, அவனை பார்த்தா நான் வந்தேன். என்ன உன்னை கூப்பிடாம போறான்? நீங்க பாத்தீங்கல்ல? ஆமா. பாத்தீங்க பாத்தீங்க. என்ன எங்க நின்றுட்டு இருக்க? நீ நிக்கியா? நீ எப்ப வந்த? ஆமா, நீ அவளை கண்டுக்க. ஆமா, நீ இப்பதான் எங்க போன? நான் அங்கதான் போனேன், இப்பதான் வாரேன். அது உனே மாதிரி இருந்திருக்கும், அதான் நினைச்சிருப்பானா இருக்கும். ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருந்தது. அது வேற யாரா இருந்திருக்கும், சேமா தெரிஞ்சிருப்பாங்களா இருக்கும் நமக்கு. என்ன ரெண்டு பேருக்கும்? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. என்ன மால்ல வந்துட்டு அப்படி? மால்ல வந்துட்டு நம்பர் ஒன்னு கேள்விப்பட்டேன். கிங்ஸ் எடுக்க எல்லா மாலுமே நம்பர் ஒன்னு தான். சரி, இவங்க டீலுங்க தள்ளி விடுறதே. ஆல்ரெடி உனக்கு தள்ளி விட்டுருக்கேன், வந்து டீல் பேசுவானுங்க, பார்த்து பேசு. சரி பேசுறேன். நீ எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்த? 1% தான் கொடுத்தேன், அதுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன். சரி, அவன் என்ன புதுசுங்கனால கூட ஒரு ஆளை படிச்சு கொடுக்க. தாராளமா 2 வரைக்கும் கம்சன் வச்சு கொடுக்கலாம், உனக்கு லாபம் இருக்குல்ல. சரி. ஒயிட் ஷர்ட்ல போட்டு போனா நான் இப்படிதான் பார்த்தேனா? இசை, நீ பார்த்த லட்சணம் இதானே புள்ளைய கண்டெடுத்து விட்டுருக்க. சுவாத்தி வந்தா, அதான் பார்க்க வந்தா. ஒயிட் ஷர்ட் தானே போட்டிருந்தா. இதுதான் நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு மாமா. இல்லையே, நான் ஏத்தால பார்த்தேனே. அவன் என்ன இங்க நின்றுட்டு இருக்கான்? என்ன நான் கூப்பிட போயிட்டே இருந்தேன். என்னடா இவன் வந்து குழப்பறான். நான் கூப்பிட்டதுக்கும் பார்க்காத மாதிரி தான் போச்சுது. இவங்கிட்ட கேட்ட அடிப்பான். இல்ல ஒண்ணு இல்ல. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? அந்த பிரச்சனை நீ கூப்பிட்டேன் நானு திரும்பியே பார்த்தல. நான் எங்கடா நின்ன? நான் குடனுக்குள்ள நின்றுட்டு வரேன். குடனுக்குள்ள நின்னியா? குடனுக்குள்ள நின்னா? ஆமா, ரயில்வே குடனுக்குள்ள போய் வாங்கினேன். அங்கதானே கைப்பட்டு குடன் வந்து வாங்க முடியும். அதான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க போயிருந்தேன். இல்ல ஒண்ணு இல்ல. என்னடா அப்போ பிரச்சனை போனது? கலப்பு நடக்கத்தில இவ எத்தியாச்சே, அதான் சுவாத்தின்னு போய் சொல்லிட்டு இருந்திருப்பாளோ. யோ, இல்ல ஒண்ணு இல்ல. சரிடா, சடங்கு பத்திரிக்கை கொஞ்சம் தாரே. உன் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுக்கறத கொடுத்துரு. சரி, எனக்கு இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், நிறைய பேருக்கு கொடுக்கணும். சரி, ஒரு 500 கொடுத்து விட்டுமா? சரி கொடுத்துடு, இச்சதான் பாத்துக்கலாம். ஊர் முழுக்க கொடுக்கணும். பன்னியார்பட்டி உள்ள கொடுத்துரு. பன்னியார்பட்டி உனக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க. எல்லாமே சொக்காரங்க தான். எனக்கு பன்னியார்பட்டி எங்கெல்லாம் கொடுக்கணும் தெரியாது. ஒரு 3000 லெட்டர் கொடுத்து விடுறேன். ஃபுல்லா ஊர் முழுக்க கொடுத்துரு. எல்லா வீட்லயும் பத்திரிக்கை இருக்கணும். சரி, நான் சாயங்காலம் வந்து பத்திரிக்கை வாங்கிட்டு போறேன். சரிடா, பாரு எங்கெங்க கொடுக்கணுமோ கொடுத்துரு. ஏப்ரல் 1 தானே? ஏப்ரல் 1 தான். சரிடா, நான் கிளம்புறேன். இசை, போயிட்டாங்க மாமா. உன் சடங்குக்கு இந்த மாமா கிட்ட என்ன வேணும்? கொஞ்சம் சீக்கிரம் வரணும், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருவேன். என்ன சீர் வேணும் அதை மட்டும் கேளு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க போதும். இல்ல, இங்க பாரு, தங்கம் வேணுமா வைரம் வேணுமா என்ன வேணும்னு சொல்லி நான் கொண்டு இறக்குறேன். ஐயோ, உங்களுக்கு பிடிச்சத போடுங்க போதும். சரி சரிடா கவி, நான் வரேனா? சரிடா, நீ கூட்டு கிளம்பு. நான் அந்த குடல்ல இருந்து சாமான வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். எவ்வளவு பார்த்து கூட்டு போ. சரிங்கண்ணா. நான் உங்க கூட வருவேன். சின்ன வேலை கிடக்குடி, நீ போ. அதான் வரும்போதே வேண்டான்னு வீட்டுல போர் அடிக்கின, அதான் சரி கூட்டு வந்தேன். இங்க இருந்து வேலை முடியலையே. பரவாயில்ல, மெதுவா வேலை முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட தான் வருவேன். சரிண்ணே, அவன் வரமாட்டா, நீ கூட்டு போ. எனக்கும் வேற வேலை கிடக்கு. சரி வா. நிக்கிறது பாரு ஒட்டிக்கிட்டு. இப்படி வந்து ஒட்டிக்கிட்டா இப்படி ஒட்டிக்கிட்டா நான் இப்படி வேலை பார்க்கறது? நீங்க ஒன்னும் வேலை பார்க்க வேண்டாம். அப்படியா? ஆமா. சரி, அப்போ தூக்கி சமக்கட்டா? இப்போ அதுதான் பண்ண போறீங்க. என்னால படி ஏற முடியாது. அதுக்கு என்ன, தூக்கிட்டா போச்சுது. செல்லம் போதும். போதாது. சொல்றத பாரு,
இதோட ஜானனி 3 வாட்டி ஃபோன் அடிச்சாச்சு புள்ள பத்திரமா நிக்கலான்னு. அதான் வேண்டான்னு சொன்னேன், கேட்கடி நீ? நான் சொல்லிட்டு தானே வந்தேன், இங்க தானே வரேனே. அவனை வெளியிலேயே காட்டக்கூடாதுன்னு சொன்னான். நான் தான் சரி போர் அடிக்க நீ தான் கூட்டு வந்தேன். எப்படியா நினைக்க மேல கொஞ்சம் கோவம் இருக்கதான் செய்யும். ஏன்? நான் பாட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருந்தேன். அவன் கோவப்பட போறான். நான் மாமா கிட்ட பேசிக்கிட்டேன். உன்கிட்ட கோவத்தை காட்ட மாட்டான், எங்ககிட்ட காட்டிடுவான். என்ன நான் எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளே இருப்பேன். சரி 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 சரி. இன்னைக்கு என்னைக்கு மொட்டை மாடிக்கு. என்னடி நீ பாட்டுக்கு சும்மா இருக்கணும் உஸ்பேத்தி விட்டுட்டு இருக்க? ஆமா, இன்னைக்கு மொட்டை மாடிக்கு. அதே மொட்டை மாடிக்கு போறோம். சரி 14 மணிக்கு மேல உஸ்பேத்தி விட்டுருக்க வராம இருந்துன்னு வச்சுக்க. அதெல்லாம் வந்துவேன். நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. சரி. என்னங்க என்ன நீங்க முன்னாடி மாதிரி என்கிட்ட டைமே கொடுக்க மாட்டேங்க. உன் சடங்கு லெசம் அழிஞ்சிட்டு இருக்கல, அதான் ஏகப்பட்ட வேலை. நான் எங்க வீட்டுக்கு வரேன். உங்களுக்கு என்ன பார்க்கணும் போல தோணவே இல்லை. விட்ட நாள் கணக்குல உன் கூட இருக்க சொன்னா இருப்பேன். பிடிக்கும், உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும். நீ பண்ற சின்ன சின்ன சட்டைகளை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா இருக்க முடியாத வேலை கிடக்குல, அதான் வந்துடுவேன். அதுக்கு நான் சேர்த்து வச்சு நைட்டு 14 மணிக்கு வரேன். உங்களை கட்டிக்கிட்டா எல்லாரும் பார்க்கறது இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணு தான் நிக்க வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேண்டாண்டி. இல்ல. சரி ஒண்ணு பண்ணலாம், பக்கத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, அங்க போமா? ஹோட்டலா? நல்லா இருக்கும். எப்படியும் சரக்கு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் உட்காந்து பேசிட்டு வரலாம், வா. இல்ல, அது வந்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதான் ஆசைப்பட்டுட்டல, வா. இல்ல அட்டா வாடி, வா. எல்லாரும் பாப்பாங்க. யார் பார்த்தா நமக்கு என்ன, வா. அதுக்காண்டி ஒண்ணு நடத்தியா கூட்டு போக முடியும், வா. எனக்கு நடக்க முடியாதாங்க. நீ ஒன்றும் நடக்கலாம் வேண்டாம். அவ புருஷனா இருக்கலாம்டி, பரவ என்ன? சிரிப்ப பாரு. என்னடி நினைச்சு சிரிக்க? அது ஒண்ணு இல்ல. என்னடி நினைச்சு சிரிச்சா? அது ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டல. சொல்லலாம், குண்டக்க மண்டக்க யோசிச்சோ. உங்க புத்தி இருக்கு பாருங்க. அழுகு போல ரதி போல பண்ணிட்டு இருந்தா அப்படிதான் தோணும். தோணும் தோணும். ஒழுங்கா தூக்கிட்டு போங்க. சரிங்கம்மா. என்னங்க? என்னங்க? நான் உங்ககிட்ட கேட்கட்டா? என்னங்க கேட்க போறீங்க? அது ரொம்ப ஸ்பெஷல். அப்படியா? ஆமா, ரொம்ப ஸ்பெஷல். அப்ப நான் உனக்கு கொடுத்துட்டு தான் கேட்பேன், ஓகே? இப்பதானே சொன்னேன் உங்க புத்தி அங்க போக கூடாதுன்னு. நான் சொல்லதை கேட்கணும். கொடுத்துட்டு கேட்க, ஓகே? மறுட்டு போய் நான் சொல்லதை கேட்கணும். புருஷன் ஜி, அதான் சொல்லி கேட்டுக்க. நான் சொல்லதை கேட்கணும். சொல்லு. அது வந்து எதுக்கு சிரிச்சீங்க? நீ எப்பவும் வந்துனாலே போங்க போங்க, வாங்க சேர்ந்து போலாம். தோல் வச்சுதான் கூட்டு போனோம். அதுக்கு என்ன, தோல் வச்சுட்டா போகுது. பாட்டி அழுகு பொண்டாட்டி. இந்த இசைப்பவளைக்கு சடங்குன்னு எனக்கு சிரிப்பா இருக்குதுங்க. நம்ம இந்தியாவுக்கு போறோம்ல. ஆமா. உனக்கு இங்க பிடிக்கவே இல்லையா? பிடிக்குதான்னு சொல்ல முடியாது. இசை இல்லாத இடத்துல என்னால இருக்கவே முடியலங்க. தினம் தினம் எனக்கு அவன் நினைப்பாவே இருக்குது. இவளை எங்க போனாலும் என்னை விடவே மாட்டா. தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் நான் அவ கூட இருந்து பழகிட்டேன். இவளை அந்த தூங்கு நேரத்துல கூட என் மேலதான் காலை போட்டு தூங்குவா. அந்த அளவுக்கு சிறப்படுத்துவா. அவ கூட ஏதோ ஒட்டி பிறந்த மாதிரியே வளர்ந்துட்டேன்னா இப்ப அவளை பார்க்காம எனக்கு நல்லாவே இல்லைங்க. அதுக்கு இல்ல, அப்பா பேசிட்டாரு, இன்னும் அம்மா பேசல, அதான் பார்த்தேன். எனக்கும் பயமாவும் இருக்குது, கஷ்டமாவும் தான் இருக்குது. எனக்கு பயம் இல்ல, ஏன்னா வர சொன்னதே கிங்ஸன் தான். அது மட்டும் இல்ல, ஜானு நினைவு வர சொல்லிட்டான், அதனால பயம் இல்ல. எப்படி நம்ம வீட்டுல வந்து நீ இருக்க போறேன்னு தான் தெரியல. அம்மா ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டர், நறுக்குன்னு பேசுவாங்க. அதான் பயமா இருக்கு. வார்த்தையிலே உன்னை காயப்படுத்திடக்கூடாது. இப்ப வேற நீ கன்சீவா இருக்க. டெலிவரி டயத்துல இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டாங்கன்னா? சே, இந்த மாதிரி நேரத்துல யாராவது பேசுவாங்களா? எவ்வளவு கல்நெஞ்சமா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல பேச மாட்டாங்க. உனக்காக தான் இந்த ஆளுக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். மற்றபடி எனக்கு இங்க பிசினஸ் எல்லாம் செட் ஆயிட்டு எனக்கு இங்க தான் பிடிக்கவும் செய்யும். ஏங்க ப்ளீஸ்ங்க. சரி, ஓ சந்தோஷம் தான் என் சந்தோஷம். கூட்டிட்டு போறேன். சரி, ஊருக்கு போகணுது எல்லாம் பேக் பண்ணிடு. அப்புறம் ஹாஸ்பிட்டலே சர்டிஃபிகேட் வாங்கணும், அதை வாங்க தான் ஃபிளைட்ல போக முடியும். சரியா? சரிங்க. ஏதாவது கஷ்டமா இருக்கா? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் நீங்க பாத்துக்கிட்டீங்களே. பாரு, எனக்கு நீ என் புள்ளி ரொம்ப முக்கியம். சரிங்க. சடங்கு முடிஞ்சோன்னா வந்துடணும், ஓகே? சரிங்க. இதுக்காக வந்தீங்களே, அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவ சடங்கு எங்க பார்க்க முடியாம போயிருமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இந்த மண்ணத்துல கூட ஆசை நிறுத்துறேன்னா? சரி, சடங்குக்கு போறோம், 2 நாள் திரும்பிடணும், சரியா? சரிங்க.
இன்னொன்று குடும்ப ஃபங்க்ஷனு அவ ஒருத்தி தான் கிடக்கா, அதனால போய் தான் ஆகணும், கட்டாயம் தான். இல்லைன்னா ஜானன் என்னை மன்னிக்கவே மாட்டான். சரி, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வரேன். நீ கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிடு. நாளைக்கு ஒரு நெக்லஸ் மட்டும் வாங்கிட்டு வந்ததே, எங்கள் டைமண்ட் நெக்லஸ்லாம் நல்லா இருக்கும். சரி, நான் அதை மட்டும் லேசாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததே, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க. நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் டாக்டர் சொல்லிட்டாங்களே, அவ்வளோ பிடிக்கணும் உனக்கு இசையா? பிடிக்குமா? சரி பொண்ணா, ஏங்க இது ஒரு கேள்வியா? அது வேற இது வேற. அப்போ உனக்கு என்ன விட இசை தான் ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? ஆமா, அதனாலதான் அவளை கூட விட்டுட்டு இவரு கூட நான் வந்தேன் பாருங்க. சிரிக்காருங்க, வேண்டத வேலை பார்த்துட்டு. போங்க. ஏங்க உங்க தம்பி தோற எதுவும் பிரச்சனை? வரட்டு பையதான், பார்க்கலாம். ஏதோ உங்க அப்பா சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு பொண்ணுன்னு. எனக்குலாம் நம்பிக்கை இல்லை, அவன் இந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் ரவுடி பையில மேட்சி மேட்சி அவன் மனசும் அப்படிதான் இருக்கும். அவன் எங்க ஒரு பொண்ணு நேசிச்சுக்கிடுவான். அப்படிப்பட்ட ஆளாங்க? வரட்டு பையன். அம்மா, இவங்க வீட்டுல எல்லாருமே அப்படியே சாப்பிட்டு பாருங்க, எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கீங்க. நான் அப்படி கிடையாது. கோட் சுட்டு போட்டா கிடையாதா? நீங்களும் அப்படித்தான். நான் அப்படி கிடையாது. அதான் என்ன மிரட்டி? சரி சரி, அதை வெளியில சொல்லக்கூடாது. கொன்னதுவா கொன்னு பாவப்பட்டு பார்க்க வந்தா. நான் என்ன பண்ணட்டும், உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். சரி சரி, அப்புறம் என்ன உள்ளப்பமா? கொன்னுடுறேன். இல்ல இல்ல, நான் அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ள போலாம். நான் ஊருக்கு போறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணணும். வரட்டா? ஊருக்கு போற சந்தோஷத்துல என்ன கண்டிக்கவே மாட்டேங்க பாத்துக்க. 8 மாசம் போதும். சிரிப்ப பாரு. என்னடி? என்ன? அது வந்து உங்க பச்சை இங்க பழிக்காது, ஒழுங்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க, போங்க. இல்லடி, அதே பேசிட்டுமா, அப்புறம் அதே நினைப்பா இருக்கும், அதான் சொன்னேன். கொன்னுடுறேன். உங்ககிட்ட நடி கேள்வி. போங்க சொல்லிட்டேன். வேண்டாம், கொன்னுடுவேன். எப்பா குளிச்சாதான் முடியுப்பா. சரி, வெக்க அடிக்குது வெக்க. அண்ணனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போய் பாப்பா.